அரசியல் சாசன திருத்த மசோதா நேற்று நாடாளுமன்ற மக்களவையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திருத்த மசோதாவுடன் மறுசீரமைப்பு, மறுவரையறை சொல்றோமே, டீலிமிட்டேஷன் மசோதாவும் அறிமுகம் செய்தார்கள். இதுல பெண்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு போலியான ஒரு செய்தியை சொல்றாங்க. பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பது 2023 செப்டம்பர் மாதத்திலேயே நிறைவேற்றியாகிவிட்டது. அதை முதல்ல எழுதணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். 543 இடங்கள் உள்ள மக்களவையில மூன்றிலே ஒரு பங்கு, அதாவது 181 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று அரசியல் சாசன திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அரசியல் சாசன 106வது திருத்தச் சட்டம் அமலாகிவிட்டது. அதை நாடாளுமன்றம் நிறைவேற்றி 30 மாதங்கள் கழித்து நேற்று அதை அமலுக்கு கொண்டு வந்தார்கள். அதனால பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பது பிரச்சனையே கிடையாது. சும்மா ஒரு பொய்ய சொல்றாங்க. பெண்களுக்கு ஒதுக்கீடு, பெண்களுக்கு ஒதுக்கீடு. பெண்களுக்கு ஒதுக்கீடு ஏற்கனவே செய்தாகிவிட்டது நாடாளுமன்றம். இப்ப பெண்களுக்கு ஒதுக்கீடு சட்டத்துல 543ல மூணுல ஒரு பங்கு என்பதுக்கு பதிலாக 850ல 815 மாநிலங்களுக்கு 33 யூனியன் பிரதேசங்களுக்கு அதுல மூன்றிலே ஒரு பங்கு ஒதுக்கீடு என்று புது கரடியை விடுகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மாயையை உருவாக்குவது. அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் இடங்கள் கூடுதே, ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க, ஏன் கோபப்படுறீங்க? தமிழ்நாடு உதாரணத்துக்கா 39லேருந்து 48 ஆயிடுமே அப்படின்னு ஒரு புது கரடிய. இது உண்மைதான். நீங்க இந்த அரசியல் சாசன திருத்த மசோதாவை மட்டும் பார்த்தால் அது 39 என்பது 58 ஆகும் என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு மாயை. அடுத்த மசோதா டீலிமிட்டேஷன் பில், மறுசீரமைப்பு சட்டம். அந்த மறுசீரமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், மக்கள் தொகை அடிப்படையில தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள இடங்களை ஒதுக்க வேண்டும். 543ல இடம் ஒதுக்கியாச்சு. அது 1971லேயே ஒதுக்கியாச்சு. அதுலதான் தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கு. இப்ப எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த சென்சஸின் கீழ் ஒதுக்குவார்கள் என்று தெரியல. அது அரசே தீர்மானிக்குமா? அரசு தீர்மானித்தா கடைசி சென்சஸ் 2011, அதுக்கப்புறம் இப்ப 2026, 27 ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. ஒன்று 2011 சென்சஸ் அல்லது 2016 சென்சஸ் அடிப்படையில தான் இந்த மறுசீரமைப்பு கமிஷன் அவர்கள் அந்த 3 பேரு கமிஷன் மாநிலங்களுக்கு இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் அது மக்கள் தொகை அடிப்படை. மக்கள் தொகை அடிப்படை, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு மக்கள் தொகை அடிப்படையில பிரித்தால் தமிழ்நாடு 58லேருந்து 46 அல்லது 47க்கு வந்துடும். அது எல்லாரும் பட்டியல் போட்டு சொல்லிட்டார்கள். என்ன ஆகும், தமிழ்நாடு என்ன ஆகும்னு எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. நான் படிக்கிறேன். ஆந்திரா 25 இருக்கு. அரசியல் சாசன திருத்த மசோதாவில் 38 ஆகும். மறுசீரமைப்புக்கு பிறகு 30 ஆகும். ஏன்னா ஆந்திராவுடைய
மக்கள் தொகை நிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஸ்டெபிலைசேஷன். அவங்க குடும்ப நல திட்டங்களை செம்மையாக நிறைவேற்றியதால் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு 39லிருந்து 58 அல்லது 59 ஆகும். ஆனால் அது மறுசீரமைப்புக்கு பிறகு 47ஆக குறையும். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் 80லிருந்து 50% கூட்டும்போது 120 ஆகும். அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை இந்த கடந்த 40-45 ஆண்டுகளாக அவர்கள் மக்கள் தொகை அதிகரித்ததால் 137லிருந்து 140க்கு உயர்வு. அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த 39 58 ஆகும், 80 120 ஆகும், ஆந்திராவில் 25 38 ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய மறுசீரமைப்பு வந்த பிறகு அது குறையும் என்பதை மறைக்கிறார்கள். அதைத்தான் நான் பல நாட்களாக சொல்லி வருகிறேன், எழுதி வருகிறேன். அது எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். நேற்று முன்தினம் நினைக்கிறேன் இந்துவில் தெளிவான 3 பக்கம் தலையங்கம் எழுதிட்டாங்க. தினத்தந்தியிலையும் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. மற்ற பத்திரிகைகளையும் தலையங்கம் எழுதியிருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பாதி உண்மையை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்கிறார். 50% எல்லா மாநிலங்களுக்கும் கூட்டினா கூடத்தானே செய்யும். அதுல 50% கூடுதலான இடங்கள்ல எப்படி ஒரு மாநிலத்துக்கு குறையும்? 545 815 ஆக்கும்போது 39 58 ஆகும். அது ஒன்றும் பெரிய கணக்கு புலி இல்லை, அது யதார்த்தம், அது கணக்கு. அதற்கு பிறகு மறுசீரமைப்புல டீலிமிட்டேஷன்ல என்ன ஆகும் என்று சொல்ல மறுக்கிறார். அவங்க வாய்மொழியாக நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க, நாங்க கேரண்டி கொடுக்குறோம் குறையாது. எப்படி குறையாது? அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு இருக்கும் வரை, அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு இருக்கும் வரை எப்படி மாறாது? இந்த மறுசீரமைப்பு சட்டத்துல தெளிவாக சொல்றாங்க, அரசியல் சாசனத்தின் படிதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், மறுசீரமைப்பு கமிஷன் மொத்த 815 பிரித்து தர வேண்டும். 815 பிரித்து தர வேண்டும் என்றால் மக்கள் தொகையில தான் பிரித்து தர வேண்டும். மக்கள் தொகையில பிரித்து தரும்போது நமக்கு 58ல இருக்காது, 46 47க்கு குறைஞ்சிடும். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பதாக நேற்று முடிவெடுத்து நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். எதிர்த்து பேசியது காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், சமாஜ்வாதி கட்சி எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். எதிர்த்து பேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை நேற்றே 180 என்று எனக்கு செய்தி வந்திருக்கிறது. நண்பர்களோடு பேசினேன், 180 பேரை நாங்க இருக்கோம். அது 180 என்பது 190ஆக கூடுமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை. எல்லாரும் டெல்லி வந்து சேர்ந்து விட்டார்கள். நாடாளுமன்றத்தில் நேற்று இரவு இன்று காலை நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 180 190 எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் இந்த மசோதா நிறைவேறாது. இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று திருமதி சோனியா காந்தி, திருமதி செல்வி மம்தா பானர்ஜி, திரு மு.க. ஸ்டாலின், மற்ற தலைவர்கள் எல்லாம், திரு அகிலேஷ் யாதவ் எல்லாரும் தெளிவாக பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க. அதனால இந்த மசோதா தோற்கடிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
எதிர்த்து போராடுனா வந்து எமர்ஜென்சி காலத்தப்போ சிறை செல்ல நேரிடும் நைனா நாயகன். யாரு? நைனா நாகேந்திரன். நயினா நாகேந்திரா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியா? அதெல்லாம் ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடுவது, ஒரு மசோதாவை எதிர்த்து போராடுவது மனிதனுடைய உரிமை. இப்ப ஃபார்ம் லாஸ்ன்னு 3 சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்தும் இந்தியா கூட்டணி எதிர்த்தது. அந்த சட்டத்த வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. அந்த சட்டத்தை எதிர்த்தாலே சிறை தண்டனையா? அவர் சொல்லட்டும். எப்படி நம்முடைய 39 தொடர்ந்து 58ஆக இருக்கும்னு சொல்லட்டும். அவர் வரட்டும். நாங்க வர்றோம். கணக்கு போட்டு காட்டட்டும். எடப்பாடி வந்து ஆதரிக்கிறாரு சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிப்பது அறியாமையா அல்லது அச்சமா என தெரியாது. நான் சொல்றது கணக்கு. இதற்கு எதிர்கணக்கு யாராவது சொல்ல வேண்டும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு யாருமே சொல்லல சார். நீங்க சட்டத்தை எதிர்க்கிறோம், மசோதா எதிர்க்கிறோம். நான் தான் சொல்றேனே, கோயம்புத்தூர்ல பேசினேன், மதுரையில பேசினேன், பேட்டி குடுத்தேன், பத்திரிகையில வந்திருக்கு. நீங்க என்ன பாதிப்பு இப்போ விளக்குனேன். 5 நிமிஷம் விளக்கியிருக்கேன். என்ன பாதிப்புன்னு சொல்லலையேன்னா? சார், பாரத எடப்பாடி பிரதமர் நேற்று பேசும்போது பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு இருந்துச்சு. ஏன் கிடையாதுங்க. மன்மோகன் தேவகவுடா முதல்ல பெண்களுக்கு ஒதுக்கீடு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்துல நிறைவேறவில்லை. ஆனா அவருக்கு பெரும்பான்மை வலிமை கிடையாது. அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில இதே மாதிரி இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தோம். எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாததால் இந்த சட்டம் நிறைவேறவில்லை. இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 2023ல இதே சட்ட மசோதாவை கொண்டு வந்தார்கள். அதை அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. நாங்கள் 3/2 பெரும்பான்மை தந்தோம். சட்டம் நிறைவேறியாச்சே. இப்ப சட்டம் நிறைவேறி ஆகிவிட்ட பிறகு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுறதுல என்ன பொருள் இருக்கு? சார், எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாட்ட கேட்டு சொல்றாருன்னு நீங்க விமர்சனம் பண்ணீங்க. ஆமா. ஆனா அமித்ஷாட்ட தான் கேட்டு சொல்ல முடியாது. ப. சிதம்பரத்திட்ட கேட்டு சொல்ல முடியும். இல்ல, அவரு என்ன கேட்டு சொல்ல வேண்டாம். அவர் படிச்சு பார்க்கணும்ல. சட்டத்தை படித்து பார்த்து அவருடைய கட்சியுடைய வழக்கறிஞர்களை கலந்து சட்டத்தை நிபுணர்களை கலந்து அவர் கருத்தை சொல்லணும்ல. அவர் கருத்தை கேட்டா அமித்ஷா கருத்துன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இதற்கான திறன் கிடையாது அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியாது. அவர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அறியாமையா அச்சமான்னு எனக்கு தெரியாது. வேற ஏதாவது சொல்லட்டும் காரணம். நான் படிக்கலேன்னு சொல்லட்டும். விஜய் வந்து அதை பாராட்டுறேன். எங்கள் குரலை அவர் ஒலித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். காங்கிரஸ் கட்சியினர் வந்து இந்த இடஒதுக்கீடு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறனால பிரதமர் வந்து அந்த கிரெடிட் காங்கிரஸ் கட்சியே வாங்கிக்கிறோம் அப்படின்னு இடஒதுக்கீடை எதிர்க்கவே இல்லை. 2023 செப்டம்பர்லயே ஆதரித்து நிறைவேற்றி ஆகிவிட்டது. அந்த பழைய பல்லவியை பாடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது ஏற்கனவே அரசியல் சாசனத்துல 334A 334A என்ற சட்ட பிரிவு ஏற்றப்பட்டது. அத மறுபடியும் அதை எதுக்கு தோண்ட எடுக்கணும்? முதல்வர் வந்து இதை கையாளுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்வர் உறுதியாக கையாளுகிறார். அவர் உறுதி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இருந்தால் நிச்சயமாக இந்த மசோதா தோற்கடிக்கப்படும். ஆமா, ராகுல் தான் தலைமை ஏற்றிருக்கிறாரு. நேற்று வீடியோ பதிவு செய்திருக்காரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுவார் என்று எனக்கு தகவல். அதெல்லாம் சொல்லல. நான் சொல்றது கணக்கு. உத்தரப்பிரதேசம் 180லிருந்து 120 ஆகும். மறுசீரமைப்புக்கு பிறகு ஏறத்தாழ 137, 40 ஆகும். 140 ஆகும்.
தென் மாநிலங்களை சொல்றேன். ஆந்திரா 25லேருந்து 38க்கு உயரும், அப்புறம் 30க்கு குறையும். கர்நாடகம் 28லேருந்து 42க்கு உயரும், அப்புறம் 39ஆக குறையும். கேரளம் 20லேருந்து 30 ஆகும், அப்புறம் 18க்கு குறையும். தமிழ்நாடு 39லேருந்து 59க்கு உயரும், அப்புறம் 47ஆக குறையும். அதனால இது கணக்குல பிழை இருந்தா யாராவது பிழையை சுட்டி காட்ட வேண்டும். பிழையை சுட்டி காட்டாமல் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம், நீங்க அமைதியா இருங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மறுசீரமைப்பு என்பது இன்றைய அரசியல் சாசனப்படி மறுசீரமைப்பு கமிஷன் மறுசீரமைப்பை செய்தால் இந்த மசோதாவில் 50% கூடும் என்று சொல்கிறார்களே, அது ஒரு மாயை, இல்யூஷன். ராகுல் காந்தி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணி வைக்கிறது பிடிக்காம அவர் வந்து எலெக்ஷனுக்கு வந்து இது அரசியல் சாசன மசோதாவில் அது இல்லையே. வணக்கம், நன்றி. ராகுல் காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரல. அதான் வர்றாரு, 18ஆம் தேதி 20ஆம் தேதி வர்றாருன்னு பத்திரிகையில எல்லாம் செய்தி வந்துருச்சு. இங்க என்ன ஒரு அரசியல் சாசனப்படிதான் நாடாளுமன்ற இடங்களை தீர்மானிக்க முடியும். அதற்காகத்தான் அரசியல் சாசனத்தை திருத்துறாங்க. திருத்துறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. 815 பேர் இருந்தா அது நாடாளுமன்ற அவையா பொதுக்கூட்டமா அது வேற. 543 பேர்ல 1/3 பங்கு பெண்கள் ஒதுக்கீடு என்பது 30 மாதங்களுக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை ஏன் திரும்பி எடுக்கணும்? திரு சீமான் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் எனக்கு பதில் சொல்வதற்கான அறிவு கிடையாது. சரி, நன்றி. நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொது வெளியில நன்றி சொல்றேன். இந்த மசோதாவை அவர் வாபஸ் பெற்றுக்கொண்டால் பொது வெளியில நாங்க அவருக்கு நன்றி சொல்றோம்.